தமிழ் மக்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களா பார்த்தீங்கன்னாக்க, அ இந்த கரூர் விவகாரம் குறித்து யார் யாரெல்லாம் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் கைது செய்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்றேன்னு சொல்லி கூட்டு போனாங்க. கைது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியையும் பரப்பினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு சம்மன் மட்டும் வழங்கி அவரை அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்படின்ற சூழல்ல நேற்று பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவை சேர்ந்த ஐடி விங்கில ஒரு முக்கிய பொறுப்பில இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கைது செய்திருக்காங்க. சசிகுமார் என்கிற அந்த நபர் வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அது தவிர்த்து தாவேகாவை சேர்ந்த 2 நபர்களை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 2 தாவேகா நபர்களுக்கு இன்றைக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வருது. இப்படி காவல்துறை தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கைகளை செய்து வருகிறது அப்படின்ற சூழல்ல, இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்கா, நேதாஜி டிவி உடைய திரு வரதராஜன் அவர்கள், போலீஸ் வரதராஜன் என்கிற அந்த நபர், அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி. அது மட்டுமல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா, அ ஒரு சட்ட வழக்கறிஞரும் கூட. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் 70 வயது நபரை வந்து இன்று அதிகாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்ல போய் நின்னுகிட்டு போலீஸ் வந்து ஒரு 15 பேர் அனுப்பி அவரை வந்து கைது பண்றாங்க. அப்படின்ற தகவலும் வருது. அதில 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 12:30 மணி வரைக்கும் மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு எந்த தகவலும் குடுக்கல. இதைத்தான் நாம வந்து ஆரம்பத்திலேருந்து கண்டிச்சுட்டு வரோம். அதாவது காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்றத வந்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா என்றால், ஒரு கட்டத்துக்கு மேல கேள்வி கேட்க முடியாது. ஆனால் காவல்துறை இது மாதிரி நடவடிக்கை எடுக்கும் பொழுது, அதனுடைய ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுங்க. சம்மன் குடுங்க. அவர் ஆஜராகட்டும். அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை அப்படின்னா, அந்த சம்மன்ல அவர் குடுக்கக்கூடிய விளக்கத்திலும் உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா, கைது நடவடிக்கையில இறங்குங்க. இது என்ன வீட்ல வந்து கொத்தா தூக்கிட்டு போறது? கிட்னாப் பண்ற மாரி. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. அதற்கப்புறம் தெரிய வரும். அரெஸ்ட் இன்டிமேஷன்னு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்னா, அவர் தரப்பு வக்கீல்களோ, அவர் தரப்பு நபர்களோ ஆஜராகி விடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய வேலை இது. இது காவல்துறை செய்யக்கூடிய வேலையா? அல்லது செய்ய வேண்டிய வேலையா என்றால் சத்தியமாக கிடையாது. ஆனால் இவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு இதை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுகிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க, என்னையே கைது பண்ணுறதுக்கு வந்த நபர்களையும் அவங்க மேலலாம் யார் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க மேல எனக்கு காழ்ப்பு கிடையாது. ஏன்னா, அவங்க யாரோ சொல்லி செய்றாங்க. அவங்களுக்கு நமக்கும் என்ன தனிப்பட்ட வாழ்க்கை தகராறா? ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வேலைய செய்றாரு. அவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட வாய்க்கா தகராறா? ஒண்ணும் கிடையாது. ஆனால், இந்த மாதிரி மேல ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? இது எந்த அளவிற்கு வந்து ஒரு அறம் சார்ந்தது அப்படின்றத உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அவர கொண்டு போய் சேதாப்பேட்டை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் மேஜிஸ்ட்ரேட் என்ன அ ஆவணங்கள் அவர் முன்னால் வைக்கப்படுகிறது அப்படின்றதை பொறுத்து, அவர் வந்து அதை படித்து பார்த்து, ஒரு 70 வயது மிக்க ஒரு நபர், ஒரு வக்கீல். அது மட்டும் இல்லாம, அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கும். அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்து, அவர் இந்த கைது வந்து ஓகே, நீங்க ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, இந்த கைது வந்து ரிமாண்ட் அளவுக்கு போ வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வழக்கு பதிவு செய்ததோட போதும் என்று நினைத்தால், சொந்த ஜாமீன்ல அவரை வெளியே விட முடியும். அப்படின்ற ஒரு சூழல்ல, அது நடக்கப் போகிறதா அப்படின்றது தெரியல. நடந்தால் நன்மை. நடக்கல அப்படின்னா மெக்கானிக்கல் ரிமாண்ட் அப்படின்னாக்க, அவர் திரும்ப பெயிலுக்கு அப்ளை பண்ணி அந்த பெயில வாங்கணும். இதில நான் வந்து இந்த இளைஞர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உற்சாக மிகுதியில, உணர்வு மிகுதியில நெறைய பேசிடுறீங்க. நீங்க உஷாரா இருங்க. ஏன்னா, ஒரு சில இளைஞர்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, "ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்துடலாம்" அப்படின்ட்டு. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நான் 2 முறை சிறைக்கு சென்று வந்தவன் என்பதனால் நான் சொல்றேன். யாருமே சிறைக்கு செல்வதை விரும்பாத ஒரு நபராகத்தான் நான் இருக்கேன். அதாவது சிறைக்கு செல்வதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா, இவர தூக்கி உள்ள போடுங்க, அவர தூக்கி உள்ள போடுங்கலாம் கூட நான் பேசியிருக்கலாம். ஆனால் 2 முறை சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்றேன், யாருக்குமே அந்த ஒரு நிலை வரக்கூடாது. அதுவும் முக்கியமா அரசியல் பதிவுகள் மேற்கொண்டதற்காக அரசியல் கைதுன்னு வருது இல்லையா? நீ சாதாரண ஒரு மர்டர் கேஸா இருந்தா எவனும் ஒண்ணும் கண்டுக்க போறதில்ல. ஏன்னா, அவன் போனான்னா அவன் அந்த பசங்களே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. "என்னண்ணே, ஸ்டாலின திட்டிட்டு உள்ள வந்துட்டீங்களா?
நீங்கள் குண்டாசுண்ணே, நீங்கள் எப்படி 7 மாதம் உள்ளே தான் இருப்பீங்க, நாங்கள் மர்டர் கேஸுண்ணே. இதுண்ணே 5000 10,000 வாங்கிட்டு மர்டர் கேஸ்ண்ணே, 80 நாளில் நாங்கள் பெயில் வாங்கிடுவோம் அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி சட்டம் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சிறைனா அதோ திரைப்படத்தில் பார்க்குற மாதிரியும் அந்த பிம்பம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நினைக்காதீங்க. சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நரக வேதனை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அரசியல் கைதியாக இருந்தால் உங்களை அந்த அளவுக்கு எமோஷ்னலாக அவங்க வந்து கொடுக்கக்கூடிய டார்ச்சர் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்டது கொடுப்பாங்க. பர்சனலாக டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, ஃபிசிக்கலாக அவங்கள எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, பட் இமோஷ்னலாக அவங்கள வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய சூழல் அங்கே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால் சிறைக்கு செல்ல வேண்டும், அப்படி இல்லை சிறைக்கு சென்று விடலாம் அப்படின்ற அந்த குருட்டுத்தனமான ஒரு தைரியத்தை வைத்து கொண்டிருக்காதீர்கள். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, 2 முறை அவர்கள் சிறையில் வைத்தார்கள். இப்போ 3வது முறை இப்போ வந்து சிறைக்கு அனுப்புவாங்கன்னா, ஓகே நான் போகிறதுக்கு நான் தயாராக தான் இருப்பேன். போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறேன், கருணாநிதி ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, இந்த உதவாநிதி ஒழிக, இந்த இன்பநிதி ஒழிக, அதுக்கப்புறம் வரக்கூடிய துன்பநிதியும் ஒழிகன்னு தான் நான் சொல்ல போகிறேன். உள்ளே போகும்போது அதான் சொல்ல போகிறேன், வெளில வரும்பொழுதும் அதான் சொல்ல போகிறேன். அது வேறு விஷயம். பட் எல்லாருக்கும் அந்த ஒரு மனதிடம் இருக்குமா அப்படின்றது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு சிறை என்றால் என்னவென்று தெரியாது. எனக்கே எடுத்திங்கன்னா, இப்போ ரிமாண்ட் பண்ணாங்கன்னு வைங்க, கொண்டு போய் புழலில் வச்சாங்கன்னு வைங்க, இவர் கிருஷ்ணராஜன் இருக்கார், நல்ல மனுஷன்தான், ஆனால் அவருக்கே என்ன பிடிக்காதுன்னு தெரில. அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் கடுகடுன்னு நடந்துப்பார். அவருக்கு என்ன யார் போய் என்ன சொன்னாங்க என்னை பற்றின்றது எனக்கு தெரியல, சரியா? அவர் அப்படி கடுகடுன்னு தான் நடந்துப்பார். எனக்கு வந்து பிளாக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்துப்பார். இது எல்லாமே அவர் செய்வார். இதனால் எனக்கு ஒன்றும் அவர் மேலே தனிப்பட்ட கோபம் கிடையாது. அவருக்கு ஏதோ என் மேலே ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் கொண்டு போய் யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது, அதை வைத்துக்கொண்டு அவர் செய்கிறார், சரியா? அதுக்கு அவரை நான் குறை சொல்லவே விரும்பலை. இன்ஃபேக்ட் தேவநாதன் யாதவ் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்த பொழுது அவரை சென்று சந்திப்பதற்கு நான் விசிட்டராக தான் போகிறேன். அங்கே இவர் சூப்பர்விஷனுக்கு வராரு. அப்போ அவர் கேட்குறாரு, இவர் யார் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு என் மேலே ஒரு வன்மத்தை வச்சுருக்காரு, ஒரு கோபத்தை வச்சுருக்காரு. இப்போ அந்த புழல் சிறைக்கு நான் போனேன்னு வைங்க, அவர் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவார்? எந்த அளவுக்கு எனக்கு எமோஷ்னலாக வந்து பிரச்சனை கொடுக்க முடியுமோ அதுதான் ட்ரீட் பண்ணுவார். மோசமான ஒரு பிளாக்கை கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, சரியா? இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறேன், இதெல்லாம் விதிக்கப்பட்டிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. அதற்காக நம்முடைய எண்ண ஓட்டங்களை, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய குரலை நாம் குறைத்து கொள்வோமா என்றால் சத்தியமாக முடியாது. ஏன்னா பண்ணிக்க அப்படின்றத நம்முடைய எண்ண ஓட்டம். பட் மற்றவர்கள் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, சிறை என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் டார்ச்சர், சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர், சொசைட்டியில் உங்களை பார்க்கக்கூடிய விதம், இதெல்லாம் நிறைய வேறுபடும் அப்படின்றத புரிந்து கொண்டு உங்களுடைய வேலைன்னு நிறைய இருக்கும். முழு நேர வேலையாக நீங்கள் இதை வச்சுருக்க மாட்டீங்க. இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் முழு நேர வேலையாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இது ஓகே. உங்களை போன்றவர்கள் இளைஞர்கள் முக்கியமாக நீங்கள் பகுதி நேரத்தில் உங்களுடைய பிடிப்பு, ஒரு அரசியல் பிடிப்பு அப்படின்றதுக்காக நீங்கள் வரீங்க. அதுவும் விஜயோடைய அந்த கட்சி தொண்டர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரசிகர்களாக இருந்தவர்கள். அப்போ தங்களுடைய ஆதர்ச நாயகன் அரசியலிலும் கோலோச்ச வேண்டும் என்கிற அந்த பிடிப்பின் காரணமாக அவங்க வந்து அரசியலுக்கு உள்ளே வராங்க. அப்படி வந்திருக்கக்கூடியவர்கள் அரசியல் என்றால் என்ன அப்படின்றதை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்திரத்தில் எதையாவது ஒன்று. இப்போ சினிமாவில் நீங்கள் அஜித் விஜய் சண்டை இல்லை வேறு ஒரு நடிகரோட சண்டைனா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே இங்கே பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீது சட்டம் பாயும். அப்படி பாயும் பொழுது யாரும் உங்களுக்கு உதவுவதற்கு முன் வருவது அப்படின்றது இல்லையா, இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரியான விஷயத்தை செய்ய மாட்டீங்க. எதிர்ப்பை தெரிவியுங்கள், விமர்சனத்தை தெரிவியுங்கள். இங்கே யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, இங்கே யாரும் வந்து எதிர்க்க முடியாதவர்களும் கிடையாது. ஆனால் அதை கவனமாக செய்யுங்கள் அப்படின்றத நான் வந்து என்னுடைய தரப்பு கருத்தாக சொல்கிறேன், அறிவுரையும் கூட சொல்ல மாட்டேன், கருத்தாக சொல்கிறேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க புதிய தலைமுறைக்கு செய்திருக்கின்ற விவகாரம் தான் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. அது என்னென்னா, புதிய தலைமுறை சேனலை வந்து அரசு இதில் கேபிள்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா அரசாங்கத்திற்கு எதிராக அரிதிலும் அரிதாக, ஏன்னா இவங்க அரசாங்கத்துக்கு எதிராக என்னைக்கு கருத்து சொல்லியிருக்காங்க, முழுக்க முழுக்க அதிமுக என்ன நடந்துக்கிட்டுன்றதான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க.
ஏதோ அரிதிலும் அரிதாக நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வருகிறது. இது குறித்து திருமாவளவன் கேட்கும் பொழுது எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதாவது ஏதோ ஒரு படத்தில் ஒரு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்பாரு, அந்த மாதிரி கேட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட் தலைவர்களை கேட்டிங்கனாக்கா அவங்களும் வந்து இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்க மற்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தனியாக பேசிக்கலாம். தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, என்ன ரொமான்ஸாக பண்ணுறோம்? இங்கே நம்ம கேட்குறது என்ன, ஒரு ஊடகம் முடக்கப்பட்டிருக்கிறது, ஏன் முடக்கப்பட்டது அப்படின்றது தான். இதே முதலமைச்சர் 2018 இதே புதிய தலைமுறைக்கு எதிராக தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அப்படின்றதை காரணம் காண்பித்து அது தவறு என்று கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். அதே முதலமைச்சர் தான் இப்பொழுது இதை செய்கிறார். 75 வயது பாட்டி போஸ்டர் மேலே வண்ணம் வீசி எறிந்தால் அதற்கு ஒரு வழக்கு தனிப்படை. 70 வயது போலீஸ் வரதராஜன் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி கேட்டால் அவருக்கு எதிராக வழக்கு அரசு. இதைத்தான் நாளொரு மேனியும் பொழுதுருவனமாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு பெருமை, கெத்து என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து மற்ற குரல்களை எல்லாம் ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இது முதல்ல தவறு. முதல் முறை என்னை கைது செய்த போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா கோவிட் இருந்ததுனால விடமாட்டாங்க, விசிட்டர்ஸ் யாருமே அலௌடு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் மாதம் தான் அலோவ் பண்ணாங்க. என்னை வந்து ஜூன் 14 கைது பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் தான் அலோவ் பண்ணாங்க விசிட்டர்ஸை பார்க்குறதுக்கு. அப்போது இப்போ என்னுடைய வீட்டிலேருந்து வந்தபோது அவங்க சொன்னாங்க, அர்ஜுனமூர்த்தி பேசினார், யார் ரஜினிகாந்தோடைய இருந்தார் இல்லையா அட்வைசராக, இப்போ பாஜகவில் இருக்கார், அவர் பேசினார். ஸ்டாலின்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டிங்கன்னா, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து அவங்க போய் மன்னிப்பு கேட்டாங்கன்னாக்கா அவங்க கரிசனம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். 5 ஆண்டுகள் தானே ஸ்டாலின் ஆட்சி, 5 ஆண்டுகள் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதானே ஒரு நிமிடமும் கஷ்டம், ஒரு நொடியும் கஷ்டம். அவ்வளவு சிக்கல்கள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு டார்ச்சர் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அதை அனுபவிப்பதற்கும் தயார். ஏன் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காது. அப்போ அதுக்காகவே அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போமா? அவன் யார் பிடிக்காதோ அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்போமா? அது நடக்காது. அதனால் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு யார் வேண்டுமானாலும் 5 மணி 6 மணி காலையில் என் வீட்டு கதவு தட்டலாம், 12 மணி நைட்டு என் வீட்டில் கதவு தட்டலாம், எப்போ வேணாலும் யாரை வேணாலும் தூக்கிட்டு போகலாம். இது எதுவுமே நடக்கலாம். சரியா? இது நடந்தாலும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அது ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தலில் நாம் செய்து காட்ட முடியும். அதை மனதில் ஆழமாக கொள்ளுங்கள். இது வந்து இந்த விஜய் கூட சொன்னார் அரசியல் எதிரின்ட்டு. திமுக அரசியல் எதிரி கிடையாது, திமுக மனித குலத்திற்கே எதிரி. அவர்கள் எந்த விதமான கீழ்த்தரமான நிலைக்கும் செல்வார்கள். அவர்கள் எந்த விதமான ஒரு பச்சாதாபம், மனிதாபிமானம் இல்லாத ஒரு நிலைக்கும் செல்வார்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள. ஆனால் அதிகாரம் நிரந்தரமானது கிடையாது. இன்னும் ஒரு 6 மாதம் ஆட்டம் ஆடு, அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்? அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்து அனுபவிப்பதற்கு தயார். 1 முறை இல்லை 2 முறை சிறைக்கு போயாச்சு, அந்த வழக்குகளை சந்தித்தாச்சு. அந்த வழக்குகளில் ஒரு வழக்கில் விடுதலையும் ஆயாச்சு. சரியா? அது உங்கள் ஆட்சி காலத்திலேயே இது அத்தனையுமே நடந்திருக்கிறது. இதுவும் சொல்கிறோம், துணிந்து சொல்கிறோம், நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயார். ஆனால் இங்கே மக்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜனநாயக நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம், இவர்கள் வந்து கருத்துரிமை என்பது குறித்து வாய்க்கிழிய பேசி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டி. ஒரு 70 வயது ஆள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தினால் உன்னுடைய அடித்தளமே ஆட்டம் காணும் என்றால் அது என்ன மாதிரியான அடித்தளமாக இருக்க முடியும்? பொய், பித்தலாட்டம், இதான் உன் அடித்தளம். அதனால்தான் நீ நடுங்குகிறாய். நீ நேர்மையாளனாக இருந்தால், நீ யோகியனாக இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நீ சொல்வது தவறு என்று வாதத்தினால் நீ எதிர்கொண்டிருக்க வேண்டும். அது செய்வதற்கு உன்னால் முடியவில்லை என்பதனால்தான் உன் அதிகாரத்தை நீ துஷ்பிரயோகம் செய்கிறாய். அது எவ்வளோ நாளைக்கு தான் உன்னால் பண்ண முடியுன்றது நாமளும் பார்ப்போம். என் வீட்டில் இன்றைக்கு
கேட்கக்கூடிய அந்த போலீஸ் சத்தம் உன் வீட்டில் கேட்காதா? காலம் மாறாதா? காட்சிகள் மாறாதா? இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நடந்து கொண்டே இருக்கும். சரியா? உலகம் சுழண்டு கொண்டே இருக்கும். வாழ்க்கை சக்கரம் என்பது சுழண்டு கொண்டே இருக்கும். இதில மேலே போறவன் கீழே வருவான், கீழே போனவன் மேலே வருவான். ஆனா, மேலே இருக்கோன்றதுக்காக ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. இந்த ஆட்டத்தை அதே அளவில் எதிர்வினையும் இருக்கும் அப்படின்றத, அந்த எதிர்வினை வரும்பொழுது தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், நாம என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு வரதராஜன் அவர்களுக்கு நடந்திருக்கின்ற இந்த அநீதி என்பது, நாளை யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும். அப்படியான ஒரு போலீஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.